வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு திகிலான ட்ரூ கிரைம் கேஸ் ஃபைல் அலசல் தான் பார்க்க போறோம். எந்த ஒரு பெரிய பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு சாதாரண ஃபோரன்சிக் அனாலிஸ்ட் தனியாளா எப்படி ஒரு மாபெரும் ஊழல் சாம்ராஜ்யத்தை உடைச்சாங்கங்கிறது தான் இந்த ஸ்டோரி. இது ஏதோ படத்துல வர்ற கற்பனை கதை கிடையாதுங்க. நிஜமாகவே நடந்த ஒரு நெஞ்சை பதபதக்க வைக்கிற இன்வெஸ்டிகேஷன். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எப்படி ஒரு சாதாரண ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சென்னையிலே இருக்கிற ஒரு பயங்கரமான கிரிமினல் சிண்டிகேட்டை அம்பலப்படுத்துச்சு? நான் இப்போவே கிளைமேக்ஸை சொல்லி சஸ்பென்ஸை உடைக்க விரும்பல. அதனால இந்த விசாரணையை நாம ஆரம்பத்துல இருந்தே, அதாவது அந்த அனலிஸ்டுக்கு கிடைச்ச தடயங்கள் என்ன, அதை வச்சு அவங்க எப்படி அடுத்தடுத்து காய் நகர்த்தினாங்கன்னு அவங்க பார்த்த அதே கோணத்துல நாமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். செக்ஷன் 1 முரண்பட்ட பிரேத பரிசோதனை. இந்த அலசல் எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு நள்ளிரவு நேரம் சரியா 11:47 இருக்கும். வெளியில நல்ல மழை. ஒரு ஃபாரன்சிக் லேப்ல மோனிஷாங்கிற அனாலிஸ்ட் மெரினா பீச்ல அனாதையா கடந்த ஒரு 25 வயசு பொண்ணோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டை ரொம்ப உற்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல வந்த பேரு வேற யாரும் இல்ல, அவங்களோட நெருங்கிய தோழி பிரியா தான். தன்னோட சொந்த தோழியோட உடலையே பரிசோதனை செய்யற அந்த மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த அஃபிஷியல் போலீஸ் ரிப்போர்ட்டை கொஞ்சம் பாருங்க. மரணத்துக்கான காரணம் தண்ணீர்ல மூழ்கி இறந்துட்டாங்கன்னு சொல்லுது. ஆனா மோனிஷாவோட உண்மையான தடவியல் கண்டுபிடிப்புகள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல பெரிய முரண்பாடு இருக்கு. பொதுவா கடல்ல மூழ்கி இறந்தா நுரையீரல்ல டயட்டாம்ஸ் அப்படின்னு சொல்ற சில நுண்ணுயிரிகள் கண்டிப்பா இருக்கும். ஆனா பிரியாவோட நுரையீரல்ல அப்படி எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம முழங்கை, கழுத்துன்னு பல இடங்கள்ல தற்காப்பு காயங்கள், அதாவது டிஃபென்சிவ் ப்ரூசிங் இருந்திருக்கு. சோ இது கண்டிப்பா ஒரு விபத்து இல்ல, யாரோ அவளை வேற எங்கேயோ கொலை செஞ்சுட்டு பாடியை கடல்ல தூக்கி போட்டிருக்காங்கங்கிறத இந்த ரிப்போர்ட் ஆணித்தரமா நிரூபிக்குது. செக்ஷன் 2 ஊழல் மற்றும் மாயம். இந்த முரண்பாடுகளை மோனிஷா அவ்ளோ ஈஸியா விட்டுடல. அடுத்த நாள் காலையில ஷார்ப்பா 9 ஏசிபி கார்த்திகை நேர்ல சந்திச்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா அவர் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இதை ரொம்ப சாதாரணமா அலட்சியப்படுத்துறாரு. அதே சமயம் அவரோட கண்கள்ல ஒரு சின்ன நடுக்கம். இது எனக்கு ஏற்கனவே தெரியுமேங்கிற மாதிரியான ஒரு பார்வை. இது மோனிஷாவுக்கு என்ன தோண வைக்குதுன்னா, போலீஸ் தரப்புலயே ஏதோ ஒரு பெரிய சதி நடக்குதுங்கிற அவங்களோட சந்தேகத்தை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுது. பிரியாவோட இந்த டைரி குறிப்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கே அவ்வளோ பதட்டமா இருக்கும். ரவி சார் ஆபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், ரொம்ப பயமா இருக்கு மோனி, ஆனா யாரும் இதை செய்யல, நான் செஞ்சே ஆகணும். இதுதாங்க மோனிஷாவோட மொத்த விசாரணைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. அண்ணா சாலையில இருக்கிற ஒரு பெரிய 10 மாடி கட்டடத்துல இயங்குற சிட்டியோட மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபரான ரவி மேலதான் இந்த குறிப்பு நேரடியா விரல் நீட்டுது. அந்த பளபளப்பான பில்டிங்க்கு பின்னாடி ஏதோ ஒரு ரொம்ப இருண்ட ரகசியம் மறைஞ்சிருக்கு. இப்போ காணாமல் போனவங்களோட இந்த டேட்டாவை கொஞ்சம் பாருங்களேன். உண்மையிலே இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். கடந்த 2 வருஷத்துல மட்டும் சென்னையில காணாமல் போன 25 வயசு பெண்கள் மொத்தம் 18 பேரு. அதுல 15 கேஸ எந்த தடயமும் இல்லைன்னு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 15 பேர்ல 11 பேரோட லாஸ்ட் லொகேஷன் ரவியோட பில்டிங்ஸ் தான். இந்த டேட்டாவை எல்லாம் தன்னோட ரூம்ல சிவப்பு கோடுகளால இணைச்சு பார்த்தப்போதான் மோனிஷாவுக்கு அந்த பயங்கரமான உண்மையே உரைக்குது. அவங்க தேடுறது ஒரு சாதாரண கொலையாளியே கிடையாது, ஒரு பெரிய சிஸ்டத்தையே, ஒரு முழு சிண்டிகேட்டையே. செக்ஷன் 3 அண்டர் கவர் ஆபரேஷன். அஃபிஷியலா போலீஸ் கிட்ட போனா நமக்கு எந்த நியாயமும் கிடைக்காதுன்னு மோனிஷாவுக்கு ரொம்ப தெளிவாவே புரிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா, அண்ணாச்சாலையில இருக்கிற அந்த பிரைவேட் ரெஸ்டாரண்ட்டுக்கு காதுல ஒரு சின்ன வயர்லெஸ் மைக்கை மறைச்சு வச்சுக்கிட்டு ஒரு அண்டர் கவரா உள்ளே போறாங்க. ஒரு சாதாரண கஸ்டமர் மாதிரி அங்க வெயிட் பண்றாங்க. அந்த நைட்டு என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். ரவி அங்க வர்றான். சமூகத்துல ரொம்பவும் மதிக்கப்படுற டாக்டர் நாகராஜ சந்திக்கிறான். அந்த பிரைவேட் ரூம் கதவு லேசா திறக்கும்போது கேஸ் ஃபைல் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் மோனிஷாவோட காதுல விழுது. அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து கிளம்பும்போது நாகராஜ் பேசுற ஒரு ஃபோன் காலை அவங்களோட மைக்கு ஒட்டு கேக்குது. அதுல அவ லேப்ல வேலை பண்றா, கவனமாரு அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க, மோனிஷா தங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்கிற விஷயம் அந்த சிண்டிகேட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவங்க இப்ப ரொம்ப உஷாராகிட்டாங்க. செக்ஷன் 4 குடோன் வலை. நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு உணர்ந்த மோனிஷா அவங்க அடுத்ததா என்ன பண்ணுவாங்கங்கிறத ரொம்ப அட்வான்ஸா யோசிக்கிறாங்க. நைட் சரியா 11 மணிக்கு சிட்டியோட வடக்கு எல்லையில இருக்கிற ஒரு பழைய குடோனுக்கு தனியாவே போறாங்க. அது ஆக்சுவலா ரவியோட கம்பெனி கணக்கிலேயே இல்லாத ஒரு அன்அஃபிஷியல் ப்ராப்பர்ட்டி. அங்கதான் அந்த இருண்ட ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. அங்க ஒரு பழைய அலமாரிக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. அதை திறந்து பார்த்ததும் மோனிஷா அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அந்த ரூம்ல இருக்கிற சுவரை பாருங்களேன். ஒரு சுவர் முழுக்க காணாம போன அந்த பொண்ணுங்களோட போட்டோஸ் தான். ஒவ்வொரு போட்டோக்கு கீழேயும் அவங்க பேரு, தேதி, அப்புறம் ஒரு ரெட் கலர் எக்ஸ் மார்க். இதுல பிரியாவோட போட்டோ மட்டும் எந்த எக்ஸ் மார்க்கும் இல்லாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஒட்டப்பட்டிருந்துச்சு. அந்த சிண்டிகேட்டோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரா இருந்தாலும் அவங்க ரொம்ப பிளான் பண்ணி அழிக்கப்பட்டிருக்காங்கங்கிறத இந்த ரூம் வெட்ட வெளிச்சமா காட்டுது.
அந்த இருட்டு குடோன்ல இந்த ஆதாரங்களை எல்லாம் மோனிஷா படபடப்பா போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி ஒரு மெல்லிய காலடி சத்தம் கேக்குது. ஒரு டார்ச் லைட் வெளிச்சம் அந்த இருட்டை கிழிச்சிட்டு வருது. அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது யாரு? அந்த நள்ளிரவுல அவங்கள நெருங்கினது யாருன்னு நினைக்கிறீங்க? அப்படி இருட்டுல வந்தவன் வேற யாரும் இல்ல, அதே ஏசிபி கார்த்திக் தான். அவ குடோன்ல தான் இருக்கா, ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு போன்ல சொல்லிக்கிட்டே தன்னோட துப்பாக்கியை நீட்டுறான் கார்த்திக். உன்னை காயப்படுத்த எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல மோனிஷா, ஆனா இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்றது அவனோட ஊழலையும் அவன் எந்த அளவுக்கு அந்த கிரிமினல்ஸோட கை கோர்த்திருக்கான் அப்படிங்கறதையும் ரொம்ப அப்பட்டமா காட்டிடுச்சு. ஆனா கரெக்டா இந்த இடத்துல தான் மோனிஷா தன்னோட லைஃப்லயே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ப்ளே பண்றாங்க. இங்க இருக்கிற இந்த 50,000ங்கிற நம்பரை பாருங்க. கார்த்திக் துப்பாக்கியை நீட்டுற இந்த மொத்த காட்சியும் மோனிஷா ஒரு ஃபேமஸான ஜேர்னலிஸ்டோட யூடியூப் சேனல்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 50,000 பேர் இதை லைவ்ல பார்த்துட்டு இருக்காங்கங்கிற உண்மையை முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லி அவங்க விரிச்ச வலையையே அவங்களுக்கு எதிராக ஒரு செக்மேட்டா திருப்பி அடிக்கிறாங்க மோனிஷா. எவ்வளவு பிரில்லியண்டான மூவி இல்ல? செக்ஷன் 5 விடியலில் கிடைத்த நீதி. கார்த்திக் துப்பாக்கி நீட்டின அந்த உண்மை லைவ் ஸ்ட்ரீம்ல டெலிகாஸ்ட் ஆன அடுத்த செகண்ட் அந்த கிரிமினல் சாம்ராஜ்யத்தோட இன்விசிபிள் ஷீல்டு சுக்குநூறா உடைஞ்சு சிதறுது. மேலிடத்துல, அதாவது ரவியோட பென்ட் ஹவுஸ்ல மிகப்பெரிய பதற்றம் தொத்திக்குது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுதுன்னு அவங்க ரியலைஸ் பண்ண தருணம் அது. ரவியோட சாம்ராஜ்யம் எவ்வளோ ஃபாஸ்டா ஒரு கண் இமைக்கிற நேரத்துல எப்படி சரைஞ்சுதுன்னு இந்த டைம்லைனை பாருங்க. கார்த்திக் அந்த குடோன்லயே சரணடைகிறான். ரவியோட அக்கௌண்டன்ட் வெங்கட் உண்மையை ஒத்துக்கிட்டு கன்ஃபெஷன் கொடுக்கறான். வெளிநாட்டு பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே உடனே முடக்கப்படுது. ரவி தப்பிக்கிறதுக்காக தன்னோட பிரைவேட் ஜெட்டை ரெடி பண்ணிட்டு லிஃப்ட்ல கீழே வர்றதுக்குள்ள சிபிஐ அவனோட மொத்த செக்யூரிட்டியும் அரெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவனுக்கு இனி தப்பிக்க எந்த ஒரு வழியுமே இல்ல. ரவி அவனோட பென்ட் ஹவுஸ் லிஃப்ட்ல இருந்து கீழே வரும்போது மோனிஷா அங்க நேருக்கு நேரா கெத்தா நிக்கிறாங்க. இவ்ளோ பெரிய அதிகார படைச்ச ஒரு மனுஷன் எந்த வழியும் இல்லாம தன் கண் முன்னாடியே சரணடைறத அவங்க பாக்குறாங்க. அந்த நேரத்துல லைவ் ஸ்ட்ரீம் வியூவர்ஸ் 4 லட்சத்தை தாண்டி இருந்துச்சு. ரவி, டாக்டர் நாகராஜ், கார்த்திக்னு எல்லாரும் சிபிஐ கஸ்டடியில உள்ள போயிட்டாங்க. இது போக இன்னும் 11 பேர் மேல தீவிர விசாரணை. ஃபைனலா பிரியாவுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைச்சிடுச்சு. அன்னிக்கு அதிகாலை 5:30 மணி. இடம் அதே மெரினா பீச். மோனிஷா தான் தோழியோட காலேஜ்ல எடுத்த அந்த பழைய போட்டோவை கையில வச்சிருக்காங்க. கடல் அலைகள் அவங்க கால்களை தொட்டுட்டு போகுது. அந்த போட்டோவை மெல்ல அந்த கடல் காத்துல பறக்க விடுறாங்க. அந்த போட்டோ அப்படியே அலைகள்ல மிதந்து போகுது. சென்னை நகரம் மெல்ல விழித்தல தொடங்கும் போது அவங்களோட மனசுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்குது. ஒரு ரொம்ப நீளமான இருண்ட இரவு ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய சிஸ்டம், சட்டம், காவல்துறைன்னு எல்லாமே ஃபெயில் ஆகும்போது இந்த அதிகார வெறி பிடிச்ச குற்றவாளிகள் உண்மையிலே யாருக்கு தான் பயப்படணும்? மோனிஷா இப்ப தன்னோட லேபுக்கு அடுத்த கேஸ் ஃபைலை பார்க்க கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த பயமும் இல்ல. சொல்லப்போனா தப்பு செய்யற அந்த ஊழல்வாதிகள் பயப்படக்கூடிய ஒரு சக்திமிட்ட ஆளாவே அவங்க மாறிட்டாங்க. ஒரு சாதாரண பொண்ணு தன்னோட அறிவையும் தைரியத்தையும் மட்டுமே ஆயுதமா வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சிஸ்டத்தையே எப்படி அசைச்சு பார்த்தாங்கங்கிற இந்த ஃபோரன்சிக் அலசல் உங்களுக்கு ரொம்பவே விறுவிறுப்பா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி பல சிக்கலான கதைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உண்மைகளை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல வந்து சந்திக்கிறேன். நன்றி.